இன்றைக்கி வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால அதை ஒரு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடிசாக அதை கட் பண்ணிவிட்டு அதை கல்சட்டியில் பண்ணலாம், பண்ணினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஹீட்டும் ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிக்கரைசலை விட்டு அதில் வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி போட்டு டொமேட்டோவும் போட்டுட்டு அதில் பாசிப்பருப்பும் மசூர் தாலும் போட்டு உப்பு போட்டு சேர்த்து வேக விட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த கல்சட்டி நான் சிஸ்டாவில் தான் வாங்கினேன். 5 வருஷம் ஆச்சு, ரொம்ப நல்லா உழைக்கிறது. அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், வேடகி மிளகாய் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டையும் அரைச்சி விட்றதுக்காக வேண்டி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மீன் டைம் நம்ம சாம்பார் பொடி, நார்மலாக உள்ள சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். ஸோ அரைச்சி விட்ட தேங்காயும் வேடகி சில்லியையும் அதையும் கலந்துக்கலாம். சப்போஸ் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணணுன்னா அது கூட கேஷ்யூவும் கொஞ்சம் 2 பல் பூண்டும் வச்சு, அதை பூண்டு பிடிச்சதுன்னா அதையும் சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம். இந்த கலவையை ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டுன்றணும் நம்ம. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு வேண்டி அதில் உள்ள மிக்சியில் உள்ளதெல்லாம் சேர்த்து அலம்பி விட்டுண்டேன். 5 நிமிஷம் அது கொதித்ததுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் வெல்லத்தை நம்ம சேர்க்கணும். வெந்தயக்கீரைக்கு கொஞ்சம் கசப்புங்கிறது இருக்கும் எப்போவுமே, அதை எடுக்கிறதுக்கும் அப்புறம் புளியோடு சேர்ந்து எந்த ஐட்டம் பண்ணாலும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டியும் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறது வழக்கம். ஸோ இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா அதை இறக்கிடலாம். கொஞ்சம் எப்போவுமே தாளித்து கொட்டுற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பை நெய்யை விட்டு தாளித்து கொட்டணும். டேஸ்ட்டாக இருக்கும், ஹீட்டும் ரீட்டைன் ஆகும் அது.